பிஸ்மில்லா. நான் முபாரக். இது என்னுடைய யூடியூப் சேனலுக்காக எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய டேட்டு 17/12/2025. சுமார் காலை 10:55க்கு ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் இருக்கக்கூடிய ஏரியா சென்னையில் ராயப்பேட்டைன்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஏரியா தான். இன்னும் சொல்கிறதுனா ஒரு ஃபெமிலியரான ஒரு பிஸ்னஸ் கூட இங்கே இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இது எப்படின்னாக்கா, நான் இந்த தகவல் எல்லாமே எடுக்கிறது விக்கிபீடியாவுக்கு நன்றி, கூகுள்லேருந்து செக் பண்ணுவோம், கூகுளுக்கும் நன்றி, மிக்க நன்றிகள். இது எப்படின்னாக்கா, 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆற்காடு மன்னர் நவாப் அமீர் சாஹிப் அப்படிங்கிறவர், அவர் ஆக்சுவலி கர்நாடகாவை சேர்ந்தவர். ஆற்காடு நவாப்னு சொல்கிறாங்க. அவர் தான் இங்கே ஆட்சி செஞ்சுருக்காரு 17ஆம் நூற்றாண்டு. 1798 வரைக்கும் அவர் ரூலிங் பண்ணியிருக்காரு. ரூலிங் பண்ணும்போது இந்த ஏரியாவில் ஈஸ்ட் ஏசியா கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. கிழக்கு கம்பெனி அப்படின்னா கிழக்கு ஆங்கிலேயன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. பெரிய கம்பெனி, ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனி, ரொம்ப டாப்பாக பல ஆயிரம் மக்களுக்கு வேலை கொடுத்த கம்பெனி. அந்த காலத்தில் அவ்வளோ மக்கள் தொகையும் இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனி இங்கே ரூலிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1798 இந்த அவருடைய மன்னருடைய பவர் இழந்துட்டார். என்ன பிரச்சனைன்னு தெரியல, பவர் இழந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. பொலிட்டிக்ஸ் பவர் இழந்துட்டார். அப்போ இதுக்கு பேர் ராயப்பேட்டை அப்படின்னாக்கா, அப்படின்னா ரூலிங் பண்ணிக்கிறது. பேட்டைன்னா இந்த மாநகராட்சி அப்படிங்கிறது. இதை ரூல் பண்ணக்கூடியவராக இருந்திருக்காரு. அவர் ஆட்சியை இழந்த பிற்பாடு பிரிட்டிஷ்காரங்க கையிலேருந்து ஆட்சி வந்துருச்சு. பிரிட்டிஷ்காரங்க 18ஆம் நூற்றாண்டுலேருந்து பாக்கி டைம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இங்கே வாழக்கூடிய மக்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்கிற மாதிரி இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக க்ரீனரி ஆக்கி ஒரு நல்ல ஹைட்டான மரங்களை வச்சு நல்லா வச்சுருக்காங்க. இது எப்படின்னாக்கா, இந்த இடத்துல முக்கியமான சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஏடிஎம்கேவுடைய கட்சி அலுவலகம் இருக்குது இங்கே. இது பாருங்கள், இந்த நம்ம நண்பர் காதல் சீனோட வந்திருக்கார், அவர் உள்ளே உட்காந்துருக்காரு. இது நான் என்னுடைய யூடியூப்புக்காக இதை சும்மா ஒரு ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டேன், மக்களுடைய பார்வைக்கு போகணுங்கிறதுக்காக. இந்த ராயப்பேட்டை அப்படின்னு சொல்லும்போது இது 2 வகையில் வருது. ஒன்று ராயபுரம்னு வரும். ராயபுரம்ங்கிறதுனாக்கா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து மண்ணடி ஒட்டினாப்பில் வரும் ராயபுரம்ங்கிறது இங்கேருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டரில் இருக்கும். எக்மோர் அப்படின்னு சொன்னால் எக்மோர் ஒரு 5.5 கிலோமீட்டரில் இங்கேருந்து வரும். இதே மெரினா பீச்சு இங்கேருந்து 2.5லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது. ஈஸ்ட் ஏசியா கம்பெனி அதை ஃப்ளாப் ஆன பாடு அந்த கம்பெனியில் பேரில் அமீர் மஹால்னு சொல்லிட்டு நினைவமாக இங்கே வச்சுருக்காங்களாம். அது எந்த ஏரியான்னு தெரில. இப்போது இங்கேருந்து நான் நிற்கிற ரோட்லேருந்து ஒரு 4வது ரோட்டில் தான் ஏடிஎம்குடைய கட்சி அலுவலகம் இருக்குது. இன்றைக்கி அங்கே காலையிலே அந்த சைட்லேயும் போய் பார்த்தோம், அங்கே நின்றோம். அந்த இடத்துல நிற்கும் போது அங்கே ஃபுல்லாக எல்லாம் விஐபிகள் வந்துட்டுருக்காங்க. கடுமையான போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அதை நம்ம லைவ் எடுக்க முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம வேலையோடு வந்துட்டுருக்கோம். அதில் போய் நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம்? இது பொது தகவலுக்காக எடுக்கிறேன், மக்களுக்கு அந்த தகவல்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடுக்கிறேன். அது அதிகாரிகள் பல வகையில் கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் நிற்கக்கூடிய ஏரியாவில் எடுக்கிறேன். ஃபுல்லாக க்ரீனரி, மக்கள் எல்லாமே நல்லா வாழ்கிறாங்க. ரெசிடென்சி இங்கே ஒன்றும் கமர்ஷியல் அவ்வளோ இல்லை, ரெசிடென்சியல் ஏரியாவாக தான் இருக்குது. தெருக்கு இந்த மாதிரி தெரு போகுது, தெருக்கு சந்தா தெரு போகுது. நல்லா இருக்காங்க, நல்லா வாழ்கிறாங்க. இந்த மாதிரி தான் வாழணும், அதான் நான் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், 10 அடி ரூமை விட கீழே இருக்கும், 5 அடி ரூம் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வச்சு அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. டாய்லெட்லாம் பப்ளிக் டாய்லெட் தான் போல இருக்குது. பப்ளிக்கு கூட தெரியலங்க, எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. நைட்லலாம் யூரின் வந்தால் என்ன பண்ணுவாங்கங்கிறது ஒரு கஷ்டம். இதே ஜெயிலை பற்றி இந்த ஹிஸ்ட்ரியில் படித்தேன். ஜெயிலில் என்ன செய்வாங்களாம், ஒரு பானை கொடுத்துருவாங்களாம். நைட்டில் அந்த பானையை வச்சு தான் டாய்லெட் போவாங்களாம், யூரின் பண்ணுவாங்களாம், எல்லாமே அதில் தான் இருக்குமா. அரீஸ் ஹெல்த் கேர், இந்த மாதிரி மெடிக்கலாக நிறையா இருக்குது இங்கே. குவாலிட்டி வால்ஸ், இது ஐஸ்கிரீம் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அறிவாளிகள் வாழக்கூடிய தேசம் நம்ம தேசம். படித்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய தேசம் நம்ம தேசம். மற்ற நாட்டில் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஏண்டா அவங்களுடைய பிறப்பு மொழி, அந்த மொழி அவங்களுக்கு ஸ்போக்கனில் இருக்கிறதுனால அவங்க பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காது. நம்ம மக்கள்கிட்ட உள்ள டேலண்ட்டும், நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமையும், நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்பிங் மென்டாலிட்டியும் மற்ற எங்கேயுமே இருக்கிறது. அதே போல் இந்த சுதந்திரங்கிறது நம்ம நாட்டில் தான் சுதந்திர நாடு அப்படின்ட்டாக்கா சொல்லக்கூடியது உலகத்திலே நம்ம இந்தியாவை தான் சொல்லணும். அவ்வளோ இண்டிபெண்டெண்ட்டாக ஒவ்வொரு மக்களும் 145 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. 145 கோடி மக்கள், ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ராஜாவை போல வாழ்கிறாங்க. எந்த டிஸ்டர்பும் இருக்காது. போலீஸால், அதிகாரியால்
எந்த இதுவும் இருக்காது. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அரசாங்கத்துக்கு இல்லை நீங்கள் ரவுடித்தனம் பண்ணால் ஆக்ஷன் எடுக்கும் கவர்மெண்ட். பாக்கி எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அருமையான இண்டிபெண்ட் நாடு, சுதந்திர நாடு, நம்ம ராஜா வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த நாட்டுடைய ஹிஸ்ட்ரி லேசாக படித்ததில் உங்களுடைய மக்களுடைய பார்வைக்காக நான் அதை சொன்னேன். நான் வாழ்த்துக்களுடன் சமூக சேவகர் நான் முபாரக். நன்றி, பார்த்தமைக்கும் நன்றி.